ஒரு பெண் இருந்தார். உதவி கிடைக்காததால் அல்ல, ஒரு மலை வழிய கட்டி போட்டதால. பீகார் மாநிலத்துல ஒரு சின்ன கிராமத்துல தஷ்ரத் மாஞ்சின்னு ஒருத்தர் வாழ்ந்தார். ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. கல்வி இல்ல, பணம் இல்ல, அதிகாரம் இல்ல. அவருடைய கிராமம் ஒரு பெரிய மலைக்கு பின்னால் சிக்கி இருந்தது. மருத்துவமனைக்கு போகணும்னா 55 கிலோமீட்டர் மலையை சுற்றி நடக்கணும். ஒரு நாள் அவருடைய மனைவி மலையில் தவறி விழுந்தார். ரொம்ப மோசமான காயம். உதவி ரொம்ப தூரம். மருத்துவமனைக்கு கொண்டு போனப்போ அவர் உயிருடன் இல்ல. அந்த நாள்ல தஷ்ரத் மாஞ்சி மலைய பார்த்து நின்றார். அந்த மலை ஒரு பாதைய மட்டும் அடைக்கல, அவருடைய மனைவியையும் எடுத்துச்சு. அந்த நிமிஷத்துல அவர் ஒரு முடிவெடுத்தார். இந்த மலை இல்லையென்னா என் மனைவி இன்னும் உயிரோடு இருப்பாள். அடுத்த நாள் ஒரு சுத்தியும் ஒரு உளியும் எடுத்தார். மலையை எதிர்த்து நின்றார். கிராமத்துக்காரங்க எல்லாரும் சிரிச்சாங்க. இவன் பைத்தியமான்னு சொன்னாங்க. ஒரு மனிதன் மட்டும் ஒரு மலையை உடைக்க முடியுமா? ஆனா தஷ்ரத் நின்னதே இல்ல. ஒவ்வொரு நாளும் வந்தார். கைகள் ரத்தம், வயிறு காலி, மனசு மட்டும் உறுதி. வெயில் வந்தது, மழை வந்தது, குளிர் வந்தது. 1 வருடம் போச்சு, 10 வருடம் போச்சு, 22 வருடம். முடிவில் அந்த மலை தோற்றது. கல்லுக்குள் ஒரு பாதை பிறந்தது. மருத்துவமனைக்கு போகும் தூரம் 55 கிலோமீட்டர்ல இருந்து 15 கிலோமீட்டரா மாறிச்சு. தஷ்ரத் மாஞ்சி ஏழையாவே இருந்தார். ஆனா இன்று உலகம் அவரை நினைவு கூறுது. இந்தியாவின் மலை மனிதன்னு. ஒரு மனிதனின் வலி ஒரு மலையையே நகர்த்தினா உங்க உறுதி என்னவெல்லாம் செய்யும்?